இங்க இந்த பொண்ணு ஹீரோ அவங்க அப்பா கூட சண்டை போட்டு அரசர் பதவியிலேருந்து வெளியே வந்ததால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தென் அந்த விடுதியில ஏற்கனவே பார்த்த சிற்றரசர் இந்த பொண்ணு தான் வேணும்னு கேட்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றா. அதை கேட்ட அந்த விடுதியோட தலைவி போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்றாங்க. இவருமே அதுக்கான காசையும் கொடுத்துட்டு போறாரு. ஹீரோ ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கிட்டு குடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே ஃப்ரெண்டோட ஒய்ஃப் திட்டிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே திரும்பவும் இந்த பொண்ணை பார்க்க வந்துடுறாரு. ஆனால் அந்த விடுதியோட தலைவி இங்கே காசு இல்லாமலாம் வராதிங்கன்னு அசிங்கப்படுத்துறா. அதை கேட்டதுமே அங்க இருந்து கிளம்புறாரு. அப்போ அந்த பொண்ணு நானும் உங்க கூட வரட்டான்னு கேட்குறா. அவர் இப்போ வேணா கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் அந்த தலைவி இந்த பொண்ணுகிட்ட நீங்கள் லவ் பண்ணுறதுக்காக நான் விடுதி நடத்தலை, பணத்துக்காக நடத்துறேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அன்னைக்கு வந்து சிற்றரசர்கிட்ட காசு வாங்கிட்டேன், இன்னைக்கு நைட்டு அவர் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளும் வேற வழி இல்லாமல் சிற்றரசர் ரூமுக்கு போகிறா. அவங்க ஏன் சோகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோவை லவ் பண்ணுறத பற்றி சொல்கிறா. அது கேட்டதுமே இந்த பொண்ணு எனக்கு வேணாம்னு போயிடுறாரு. ரொம்ப நாள் ஹீரோ வராததால அவர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறா. அப்போ தான் ஹீரோ அவங்க மாமா வீட்டில் காரான்ற இடத்துல இருக்கிறதா சொல்கிறாரு. அப்போன்னு பார்த்து சிற்றரசர் இந்த பொண்ணுக்கிட்ட ஹீரோ தங்கியிருக்கிற காரான்ற பகுதியை நோக்கி தான் போகிறேன்னு சொல்லவும் அவளும் அவர் கூட கிளம்புறா.